இங்கேருந்து இந்த நாட்டோட கலாச்சார தலைநகரமான மெல்பர்ன் போகிறாங்க. ஆஸ்திரேலியா உலகத்திலேயே இந்த மாதிரி நோட் இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. எப்படி கசக்கிற பாருங்க. டொமஸ்டிக்கில் இமிகிரேஷனாக வித்தியாசமாக இருக்குல்ல. நிறைய கிரிக்கெட் கிரவுண்டுங்க பக்காவாக ரவுண்டாக இருப்பாருங்க. நம்மளோட காரில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா பாருங்க. பட்ஜெட்டுன்னு முடிவு பண்ணியாச்சே. இந்த அட்வென்ச்சர் கோட்டில் இருந்தால் எப்படி சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே லார்ஜஸ்ட் ட்ராம் சிஸ்டம் நம்ம இருக்கிற மெல்போர்ன் தான். டிக்கெட் செக்கர் கரெக்டாக வந்து செக் பண்ணாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நிறைய இருக்காங்க இங்கே. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். அடுத்த நாள் காலை மணி 7:55 செக் அவுட் பண்ணிட்டேங்க. வந்து நம்மளோட தலைவாணி உரையை போட்டோம். நம்மளோட அந்த பேண்டை கொடுத்தாச்சு. $20 ரீஃபண்ட் வாங்கியாச்சு. பாருங்கள், ரீஃபண்ட் வாங்கி தான் முதல் முறையாக ஆஸ்திரேலியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா நோட்டையே பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா வந்து கேஷ்லெஸ் எக்கானமி ஆயிடுச்சுங்க. எல்லா இடத்துலையும் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் முதல் முறையாக நோட்டே உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஆஸ்திரேலியன் டாலருங்க. $20. இதோட மதிப்பு வந்து 1300 ரூபா. ஒரு டாலர் 65 ரூபா டு 66 ரூபா வருது. 1300 ரூபா இந்த நோட்டு. ஆஸ்திரேலியா உலகத்திலேயே இந்த மாதிரி நோட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. எப்படி கசக்கிற பாருங்க. நம்ம நோட்டாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், இதுக்கப்புறம் செல்லவே செல்லாது, பயங்கர இதாக இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியா நோட்டு அப்படி இல்லை, வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா உலகத்திலேயே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாலிமர் நோட்டு யூஸ் பண்ணுறது ஆஸ்திரேலியா தாங்க. ஸோ ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு கசக்கிக்க தேவையில்லை புது நோட்டு. பட் ஸ்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வித்தியாசமாக இருக்குல்ல ஆஸ்திரேலியா நோட்டு. ஆஸ்திரேலியாவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம போகிற இடமும் அதே மாதிரி தான். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் கடைசி நாடான ஆஸ்திரேலியாவில் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் சிட்னி முடிச்சுட்டு கேட்வே டு கிரேட் பேரியர் ரீஃப், உலகிலேயே இயற்கை அதிசயங்களில் ஒன்றான மிகப்பெரிய பவளப்பாறைகள் கிரேட் பேரியர் ரீஃப் வந்து அந்த கேட்வே டவுனான கெய்ன்ஸ் வந்தோம். சூப்பராக சுற்றி பார்த்தோம். குவாரண்டைன் தீவு, முக்கியமான அந்த பயங்கரமான குராண்டா ரயில்வே மற்றும் அந்த ஃபால்ஸு, பேரன் ஃபால்ஸா பட்டையை கிளப்பிச்சு. இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து கெய்ன்ஸில் ஹெல்ப் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிரதர் ஜெஃப் பிரதருக்கு மிக்க மிக்க நன்றி. சம்மர் ஹவுஸ் ஹாஸ்டல் சூப்பராக இருந்தது. ஹாஸ்டல் 4 நாள் நிம்மதியான தூக்கம், நல்லா இருந்தது. எல்லாமே வைப்லேருந்து எல்லாமே சூப்பர் இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு $30 $120 பே பண்ணியிருந்தோம். ப்ளஸ் 20 எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க அந்த பேண்டுக்கும் அந்த கார்டுக்கும் சேர்த்தி. ஸோ அது வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க $20. இப்போது இங்கேருந்து இந்த நாட்டோட கலாச்சார தலைநகரமான மெல்பர்ன் போகிறாங்க. ஸோ மெல்பர்ன் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 to 2600 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். சவுத்தில் இருக்குது மெல்பர்ன், விக்டோரியா மாகாணத்தில். இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவான குயின்ஸ்லாண்டில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஃப்ளைட் எடுத்து மெல்பர்ன் போகிறோம். அதே ஜெட்ஸ்டார் ஏஷியா, ஆஸ்திரேலியாவோட லோ காஸ்ட் ஏர்லைன். பயங்கர சீப்பாக புக் பண்ணியிருக்கேன் ஆஸ்திரேலியா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. அது என்னங்கிறது நான் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு பேசுகிறேன். மணி நமக்கு 9:45 ஃப்ளைட்டுங்க. கெய்ன்ஸ் ஏர்போர்ட்டில் இருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டு. ஒரு 8-8:15 நம்ம ஏர்போர்ட்டில் இருந்தால் போதும், 1.5 மணி நேரம் முன்னாடி. பட் ஆனால் இப்போ போகிறது டொமஸ்டிக் டெர்மினல் கிடையாது, இன்டர்நேஷ்னல் டெர்மினல். இந்த ஒரு ஃப்ளைட் மட்டும் இன்டர்நேஷ்னல் டெர்மினல்லேருந்து இயக்கிறாங்க, டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தால் கூட. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியராக வர சொல்லியிருந்தாங்க. மற்ற ஃப்ளைட்டாக இருந்தால் 1 மணி நேரம் முன்னாடி போனால் போதும். அதான் எதுவுமே கேட்குறது இல்லையே. நம்மளுக்கு வேண்டிய ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும்தான். செக்இன் ஆன்லைனில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் செக்யூரிட்டி முடிச்சு கேட்டுக்கு போயிட வேண்டியது தான். யார்கிட்டையும் எதுவுமே வந்து இது பண்ண தேவையில்ல. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் செக்இன் அலோவ் பண்ணல இன்டர்நேஷ்னல் டெர்மினல்ங்கிறதுனால. ஸோ நம்ம போயிட்டு மெஷின்லேயோ இல்லைனா அந்த ஸ்டாஃப்டையோ தான் வந்து போர்டிங் பாஸ் வாங்கணும். அதனால் ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி போகலான்னு இருக்கேன். 8:15 அங்கே இருந்தால் போதும், 9:45 ஃப்ளைட்டுக்கு. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இந்த அட்டகாசமான ஹாஸ்டலுக்கு நன்றி. அப்படியே நம்ம பிரதருக்காக வெயிட் பண்ணலாம். மணி 8. நம்ம ஜெஃப் பிரதர் பர்ஃபெக்டாக வந்துட்டாருங்க. 8 மணிக்கு வரேனாரு. அநியாயத்துக்கு டைம் மெயின்டைன் பண்ணுறாரு. வேறு அநியாயத்துக்கு டைம் மெயின்டைன் பண்ணுறீங்க பிரதர். மணி கரெக்டாக 8.
மழை பெஞ்சு எந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்குது. வந்தாச்சு கெய்ன்ஸ் ஏர்போர்ட்ஸ், வெல்கம். ஆமாங்க, இப்போ 2 டெர்மினல் இருக்குங்க இங்கே. டொமஸ்டிக் டெர்மினல் அதில் தான் வந்து இறங்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன தான் டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்தால் கூட இது இன்டர்நேஷ்னல் டெர்மினல் தான் வந்து போட் பண்ண சொல்கிறாங்க. அங்கேருந்தா கிளம்புது. ஸோ அங்கே ஓகே பிரதர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க. மிக்க நன்றி. அதுக்கு எப்பவுமே கான்டாக்டில் இருப்போம். கண்டிப்பாக சென்னை வந்தால் வாங்க, ஈரோடு பக்கம் தான் வாங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு நீங்கள் வந்து நான் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வரும்போது உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். சரி, ஓகே பிரச்சனை. மிக்க நன்றி பிரதர். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா நிறைய விஷயம் பார்த்துருக்க முடியாது. நீங்கள் நான் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இல்லை இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் தடுமாறி இருப்பேன். நம்மளுக்கு ஏதோ லீவ் இருந்தது, சனிக்கிழமை லீவு, அதனால வந்தோம். சரி, இல்லாட்டி நம்மளாலே வந்திருக்க முடியும். வெளிக்கிழமெல்லாம் இல்லை இல்லை, வரணுங்கிற மனசு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அப்போ இல்லை, மிக்க நன்றி. தேங்க்யூ. சரி, தேங்க்ஸ். சரி, போய் பாய் பாய். ஜெட் சைடில் போய் செக்இன் பண்ணுவோம். ஓகேங்க, வந்துட்டோம். விண்டோ சீட் வாங்கிட்டோம். நான் மேலே போயிட்டு பேசுகிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. உள்ளே வந்துட்டோம். செக்யூரிட்டிலாம் முடிஞ்சுது. ஈவன் இமிக்ரேஷன் கூட இருந்தது. பட் ஆனால் பெருசாக எதுவும் பார்க்கல. ஜஸ்ட் போர்டிங் பாஸ் மட்டும் ஒரு சீல் வச்சு கொடுத்துட்டாங்க. டொமஸ்டிக்கில் இமிக்ரேஷனாக வித்தியாசமாக இருக்குல்ல, ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இமிக்ரேஷனை கடந்து தான் வரணும், அதனால தான். ஸோ நம்ம ஃப்ளைட்டு JQ33 மெல்பர்ன் 9:45 ஃப்ளைட்டுங்க. இங்கேருந்து டோக்கியோக்கு ஃப்ளைட் இருக்குங்க, பாலிக்கு இருக்குது, போர்ட் மொரஸ்பை, ஏர் நியூகினி, நம்மளோட பப்பா நியூகினி, அப்புறம் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். மோஸ்ட்லி நீங்கள் இங்கே டைரெக்டாக இந்தியாவிலேருந்து வரதான் இதில் தான் வருவீங்க. இந்தியா டு சிங்கப்பூர், சென்னை டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு கெய்ன்ஸு. மவுண்ட் ஏகனுக்கெல்லாம் ஃப்ளைட்டா? மவுண்ட் ஏகனுங்கிறது நம்ம அந்த இந்த திருவிழா ஒன்று பார்த்தோம்ல, பழங்குடி திருவிழா, அந்த இடங்க. நம்ம லாரன்ஸ் அண்ணா இருக்கிற இடம். அடக்கும், ஐயோ, அங்கேருந்து இங்கே டைரக்ட் ஃப்ளைட்லாம். இப்போ இங்கே நிறைய பேர் இங்கேருந்து அந்த திருவிழா பார்க்கவோ இல்லை அந்த சென்ட்ரல் பப்பா நியூகினி பார்க்கவோ போகிறாங்க. மலைப்பகுதி தபுபில் அப்படிங்கிற ஒரு இடம். அப்படி ஒரு ஊரே நான் கேள்விப்பட்டதுலையே. ஏதோ மைனிங் ஏரியான்னு நினைக்கிறேன். குட்டி ஏர்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, போகலாம் வாங்க. சரி, ஏன் குமார் நாங்கள் வீடியோ எடுக்கலன்னா அங்கே இது இருக்குல்ல, செக்இன் பண்ணுற ஏரியா. ஸோ அங்கே வந்து யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எடுக்கல. அவசரமாக கட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் டக்குன்னு இமிக்ரேஷன் செக்யூரிட்டிலாம் வந்துருச்சு. அங்கே எடுக்கக்கூடாது. அதனால தான் ஃபைனலாக வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். சரி, என்ன ப்ரைஸ் இருக்கும்? $124. ஜெட் ஸ்டார் ஏஷியா ஸ்கை ஸ்கேனரில் தான் புக் பண்ணேன். ஜெட் ஸ்டார் ஏஷியாவில் டேரெக்டாக புக் பண்ணலாம். பட் ஸ்கை ஸ்கேனரில் வந்து கம்பேர் பண்ணி ஒரு 200 300 கம்மியாக கிடச்சி. த்ரூ அதுலேயே புக் பண்ணான் தான். ஸோ அதில் புக் பண்ணேன். அரௌண்டு $124 ஒரு $8,000 ரேஞ்சுக்கு புக் பண்ணிட்டேன். 3.5 மணி நேரம் ஃப்ளைட்டு, 2600 கிலோமீட்டர் பயணம். ஸோ அதனால் ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது இது சூப்பர் ப்ரைஸு. ஏன்னா லாஸ்ட் மினிட்லாம் உங்களுக்கு $300-400 போகும். ஆஸ்திரேலியாவில் 124ங்கிறது பயங்கர சீப்பு. ஹாய், என்னங்க கெய்ன்ஸ் பிடிச்சதா? ஆஸ்திரேலியாவோட மிக அழகான கடற்கரைகள், பவளப்பாறைகள், முக்கியமாக வந்து மழைக்காடுகள் மற்றும் எல்லாத்துக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண ஜெஃப், இது எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆஸ்திரேலியாவோட மிக முக்கியமான உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச நகரமான மெல்பர்னுக்கு போயிட்டுருக்கோம், பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த அட்டகாசமான ஜெட் ஸ்டார் ஃப்ளைட்டு சீப்பாக எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கோம். பயங்கர சீப்பாக வந்து நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன், பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஒரே ஒரு ஆப்பு தான், ஸ்கை ஸ்கேனர் ஆப். ஸோ நீங்கள் இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் மட்டும் இல்லை, இந்தியா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேருந்து எங்கே வேணாலும் போகிறதுக்கு எந்த டேட்டில் சீப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மற்றும் புக் பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த ஆப் ஸ்கை ஸ்கேனர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெமோ, நம்ம இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ்க்கு எந்த டேட்டில் எந்த நாட்டுக்கு சீப்பாக இருக்குது, எப்படி புக் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ பார்த்துடலாமா? வாங்க பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கை ஸ்கேனர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்புக்குள்ளே போகலாம். ஃப்ளைட்ஸ் கிளிக் பண்ணலாம். ரிட்டன் வந்து இந்தியா கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு எவ்ரிவேர், அதாவது எல்லா கண்ட்ரிக்கும் இந்தியாவிலேருந்து எந்த டேட்டில் எந்த சிட்டிக்கு சீப்பாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக் டேட்டும் கொடுத்தும் சர்ச் பண்ணலாம், இல்லை ஃப்ளெக்சிபிள் டேட் கொடுத்து எந்த மந்த்துக்கு நீங்கள் போகணுன்னாலும் செக் பண்ணலாம், இல்லை எனி டைம் கொடுத்து எந்த டைமில் வேணாலும் சீப்பஸ்ட் டேட் கண்டுபிடிக்கிறதுக்கும் செக் பண்ணலாம். ஸோ எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்கை ஸ்கேனரில் இருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து பாருங்கள், பங்களாதேஷ், தாய்லாந்து வந்து சீப்பஸ்ட்டு ஃபேர் வந்து இதில் காட்டிடுச்சுங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஃபிலிப்பைன்ஸ் போகிறோன்னு வைங்க, ஃபிலிப்பைன்ஸ்க்கு தான் இந்தியன் நேஷன்ஸ்க்கு வீசா ஃப்ரீயே. ஸோ செபு சிட்டி போகிறோன்னு வைங்க. ஸோ மும்பையிலேருந்து இந்த ரேட்டு சீப்பஸ்ட் ஃபேர் காட்டுது, சென்னையிலேருந்து 23,000 காட்டுது. கிளிக் பண்ணுவோம்.
ஸோ அக்டோபரில் சீப்பஸ்ட் ஃபேர் இருக்குது 23,000 கிளிக் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் எல்லா ஏர்லைனையும் கம்பேர் பண்ணி சீப்பஸ்ட் ப்ரைஸ் காட்டிருச்சு. ஸ்கூட்டில் தான் சீப்பஸ்ட் ப்ரைஸ் அவைலபிள். கிளிக் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எல்லா புக்கிங் வெப்சைட்ஸ்லேயும் கம்பேர் பண்ணி சீப்பஸ்ட் ஆப்ஷன் காட்டிருச்சுங்க ஸ்கை ஸ்கேனர். ஸோ கோபிபோ இதுலேயே நீங்கள் டேரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். ஸ்கை ஸ்கேனரில் கிளிக் பண்ணுவோம். ஸோ உள்ளே போனீங்கன்னா சென்னை டு செபு, செபு டு சென்னை ரவுண்ட் ட்ரிப் எல்லாமே காட்டிருச்சு. ப்ரைஸ் 23,000 டோட்டல். ஸோ அழகாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பேஜில் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு இங்கே வந்து உங்களோட டிக்கெட் வந்துடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க ஈஸியாக வந்து ஸ்கை ஸ்கேனரில் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக டேட் கொடுத்தும் பண்ணிக்கலாம், இல்லை எனி டைம் கொடுத்து சீப்பஸ்ட் ஃபேர் எந்த டேட் கண்டுபிடிச்சும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. என்னங்க டெமோ பார்த்துட்டிங்களா? இப்படி தாங்க ஸ்கை ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணி நான் இத்தனை நாடுகள் வந்து பயங்கரமாக சீப்பாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட அடுத்த இன்டர்நேஷ்னல் வெக்கேஷனுக்கு ஸ்கை ஸ்கேனர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணி புக் பண்ணுங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஆஸ்திரேலியாவில் பெருசாக நைட்டு வந்து ஃப்ளைட் இயக்கிறது இல்லைங்க. நிறைய ஏர்போர்ட்ஸில் நைட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வெயிட் வந்து எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக 8.5 இருக்குன்னு. இங்கே வந்து ரொம்ப செக் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டேன்னா இதை எடுத்து மேலே போட்டேன், உள்ளுக்குள்ளே இதை கொஞ்சம் போட்டேன். அப்புறம் 2 பேண்ட்டு. இது ஒரு பேண்ட்டா, ஒரு பேண்ட்டு 7 கிலோ தான் அளவுடு நமக்கு. இல்லைன்னா செக்இன் போட சொல்லுவாங்க. செக்இனுக்கு எடுத்துகிட்டு $50 மேலே. அது ஆன்லைனில் பண்ணிங்கன்னா $40 சம்திங். இங்கே இடத்துல பண்ணிங்கன்னா 50க்கும் மேலே, 60 70 பழுத்துரும். 5,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பாதி மேலே கொடுக்க வேண்டி வரும். அதனால் இதெல்லாம் இந்த வழக்கமான நம்ம நகாசு வேலையெல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பண்ணி 7.5 கொண்டு வந்தேன். பார்த்தாங்க, சரி ஓகே போ அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஆஸ்திரேலியா எடுக்க போகிற கடைசி டொமஸ்டிக் ஃப்ளைட் மெல்பர்ன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம பயணங்கள் இருக்க போகுது இந்தியாவை நோக்கிங்கிறது பார்க்க தான் போகிறீங்க. மணி 9:15ங்க. போர்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. பட் இப்போ புரியுது ஏன் வந்து இந்த ஃப்ளைட்டை இங்கேருந்து எடுக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் டெர்மினல் அப்படின்னு. இது ஏன்னா இதே ஃப்ளைட்டு மெல்போர்னில் இறக்கி விட்டுட்டு ஆளுங்களை அங்கேருந்து இதுக்கு போகுதுங்க, பாலிக்கு போகுது. ஸோ ஒரே ஃப்ளைட்டு தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. மெல்போர்ன் இங்கேருந்து மெல்போர்ன் டு பாலி. அதனால தான் இந்த ஃப்ளைட்டை இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் வச்சுருக்காங்க. இமிக்ரேஷன்லாம் க்ராஸ் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது. என்னடா பாலி இந்த இதே கேட் நம்பரில் பாலின்னு போட்டிருந்தது, ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் இப்போ சொன்னாங்க மெல்போர்ன் போயிட்டு மெல்போர்னில் ஒரு டிரான்சிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இதே ஃப்ளைட்டு பாலி போகுது. ஸோ பாலி போகிறவங்களுக்கு இந்த ஜெட் ஸ்டாரில் டைரக்ட் ஃப்ளைட் இங்கேருந்து கிடையாது, கெய்ன்ஸ் டு பாலி. ஸோ கெய்ன்ஸ் டு மெல்பர்ன் டு பாலி. அதனால தான் இன்டர்நேஷ்னல் டெர்மினல், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, இந்த இமிக்ரேஷனு, இந்த ப்ராசஸ்ஸு எல்லாமே இப்போ புரியுதா? ஸோ இது ரெண்டாவும் யூஸ் பண்ணுறாங்க, டொமஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னலாகவும் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஒரு சின்ன சேஞ்சு. ஆக்சுவலாக நமக்கு 39F கொடுத்துருந்தாங்கல்ல, மறுபடியும் மாற்றிட்டாங்க 26Fக்கு. ஏன்னா 39Fங்கிறது லாஸ்ட் ரோ. மற்ற ஏர்லைனில் இல்லாத மாதிரி லாஸ்ட் ரோவில் வந்து ஜெட் ஸ்டாரில் வந்து க்ரூ உட்காருவாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்பயே டவுட்டாக இருந்தது, லாஸ்ட் ரோ கொடுக்குறாங்க, அது க்ரூவோட இதாச்சே ஜெட் ஸ்டாரில் நினச்சேன். சரி நமக்கு என்ன விண்டோ சீட் கொடுத்தா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மாற்றிருக்காங்க என்னோட தான். இப்போ தான் இவங்க தான் கொடுத்தாங்க. லைன் நிற்குது, போய் ஏற வேண்டி தான். இந்த அட்டகாசமான கெய்ன்ஸுக்கு நன்றி, கிரேட் பேரியர் ரீஃப் நன்றி. ரொம்ப நாள் கனவு கிரேட் பேரியர் ரீஃப் பார்த்தாச்சு. திகட்ட ஸ்னார்க்கலிங் பண்ணியாச்சு. அங்கே ஒரு குட்டி ஃப்ளைட் நிற்குது பார்த்தீங்களா, நம்ம ஊர் பேர் தெரியாத ஊர் சொல்லியிருந்தோம், அந்த மைனிங் டவுனு. அதுக்கெலாம் இந்த மாதிரி ஃப்ளைட்டு தாங்க போகும். மொத்தமே ஒரு 15-20 பேர் தான் உட்காருவாங்க. பட் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் வேவே $300 $400 போடுவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி குட்டி டவுன்ஸு, குட்டி ஃப்ளைட்ஸ் எல்லாம். 2:15 தான் போகிறோம். 9:15 எடுத்தால் 1:15 கெய்ன்ஸ் டைமு, 2:15 வந்து மெல்போர்ன் டைம். அப்போ தான் போகிறோம். உள்ளே வந்துட்டோங்க. ஸோ 26F இங்கே நம்ம சீட்டு. ஃபைனலாக கிளம்பியாச்சுங்க. சரியான மழைங்க. மறுபடியும் நேற்று நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை, காலையில் கொஞ்சம் நின்றுது, மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கெல்லாம் மழையெல்லாம் சாதாரண விஷயம். அப்புறம் மழைக்காட்டில் தானே இருக்கிறோம், அதுக்கெல்லாம் பயந்தால் முடியுமான்னு ஃப்ளைட் எடுத்துட்டாங்க டேக் ஆஃபு. பயங்கர ஏதாவது புயலுக்கு இது வந்தால் மட்டும்தான் ஃப்ளைட் கேன்சல் ஆகுங்க. மற்றபடி இந்த மாதிரி தொடர் மழைக்கெல்லாம் இங்கே எதுவும் நடக்காது. ஆஹா, ஒன்றுமே தெரியல மேகத்தினால, ஒன்றுமே தெரியவில்லை. சரி ஓகே, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். வேறு ஏதாவது போகிற வழியில் ஏதாவது தெரிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா வந்து மெல்போர்னில் இறங்கும்போது கண்டினியூ பண்ணுவோம். பாய். ஃபுல்லாக லேண்டில் தாங்க பிறந்தோம்.
கெயின்ஸில் இருந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 1 மணி நேரத்தில் இறங்கிடுவோம் 2:15. இங்கே நல்ல வெயிலுங்க. கெயின்ஸில் எப்படி இருந்தது மழை அப்படியே மாறிடுச்சு பாரு. கோஸ்டல் இருந்து மழை பெய்யும், ஆனால் லேண்டுக்குள்ளே வந்துட்டோம்னா மழை ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் ட்ரையஸ்ட் காண்டினென்ட். அண்டார்டிகாவும் ஒரு ட்ரையஸ்ட் தான், இது அதுக்கு அடுத்ததுன்னு நினைக்கிறேன். மக்கள் வாழ்கின்றதுல ட்ரையஸ்ட் காண்டினென்ட் ஆஸ்திரேலியா தான். சரி, ஓகே, இன்னொரு 3/4 மணி நேரம் பறந்ததுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடும் கீழே. ஆனால் நிறைய கிரிக்கெட் கிரவுண்டுங்க, பக்காவாக ரவுண்டாக இருப்பாருங்க. எல்லாம் நிறைய கிரிக்கெட் கிரவுண்டு. அவ்வளோதாங்க, இன்னொரு 1/4 மணி நேரத்தில் இறங்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே எவ்வளோ வறண்டு இருந்தது அந்த இடங்கள்லாம். இப்போ பாருங்கள், மெல்பர்ன் பக்கத்தில் வர எவ்வளோ ஓரளவுக்கு பச்சை பசைல்னு இருக்குது. இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் இருக்குது. இதுன்னு லேக்கா, தண்ணி அங்கங்கே உள்ளே போகுது. ஆறுங்க, ஆறு அங்கங்கே அகன்று விரிந்து அப்படியே போய் கடலில் கலந்துரும். மணி 1:50ங்க. ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்தாச்சு. அங்கே எப்படி சும்மா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்த வானிலையிலேருந்து ஒரு வறண்ட வானிலைக்கு வந்துட்டோம். மெல்போர்ன் இது வந்து அவுட்டரில் இருக்க ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் ஃபுல்லெல்லாம் சோலார் பேனல்ஸ் பாருங்கள். துல்மரைன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மெல்போர்ன். இங்கே 2 ஏர்போர்ட் இருக்குது, இது தவிர இன்னொன்றும் இருக்குது. பட் ரெண்டுமே அவுட்டரில் தான் இருக்குது. இறங்கிடலாம். ஆஸ்திரேலியாவின் எல்லாருக்கும் பிடிச்ச மெல்பர்ன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்துட்டோம். இப்போ நம்ம பிடிச்ச ஏர்லைன்ஸ் அங்கே பார்த்தீங்களா, ஃபிஜி ஏர்வேஸ். ஃபிஜியன்ஸ் நிறைய இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஃபிஜி இந்தியன்ஸும் சரி, ஃபிஜி மாலினீஷியன்ஸும் சரி, நிறைய மெல்போர்னில் ஒர்க் பண்ணுறாங்க. டூரிஸ்ட்டும் போயிட்டு வராங்க நிறைய ஃபிஜிக்கு இங்கேருந்து. அதுதான் வந்துட்டாங்க, எல்லோரும் இறங்கிட்டாங்க பாருங்கள் ஃப்ளைட்டில் இருந்து. இந்த பாலி போகிறவங்களும் இறங்கிட்டாங்க, திரும்பவும் போட் பண்ணுவாங்க. ஸோ டப்புன்னு வந்தாச்சு. மணி 2. ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டோங்க. இமிக்ரேஷன்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரில. இருந்தாலும் நம்ம அந்த இதை காட்டிக்கிட்டோம்னா போதும். நம்ம போர்டிங் பாஸில் வந்து நம்ம டொமஸ்டிக்னு போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் பிரச்சனை இல்லை. வெளியில் வாங்க. அவ்வளோதாங்க, வெளியில் வந்துட்டோம். போர்டிங் பாஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இங்கேயும் இமிக்ரேஷன் இருந்தது. இமிக்ரேஷன் நம்மளது வந்து அந்த போர்டிங் பாஸில் வந்து அழகாக வந்து டொமஸ்டிக்னு வந்து ஒரு சீல் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீல் பார்த்த உடனே எந்த கேள்வியும் இல்லை. வெளியில் வந்தோம். மறுபடியும் அதே மாதிரி செக்யூரிட்டி இருந்தது, அங்கேயே அந்த போர்டிங் பாஸை வாங்கிக்கிட்டாங்க பார்த்துட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் பயணி என்ன பண்ணுவாங்களோ அதே தான் வந்து கெய்ன்ஸ்லேயும் சரி, இங்கே மெல்போர்ன்லேயும் சரி வந்து நம்ம இது பண்ணோம். என்ன கேள்வி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் சிட்னியில் இறங்கும் போதே எந்த கேள்வியும் கேட்கல, இங்கேயும் எந்த கேள்வியும் கேட்கல. இங்கே எப்படி இருந்தாலும் டொமஸ்டிக் தானே. ஸோ இது வந்து பாலி ஃப்ளைட்டுங்கிறதுனால இந்த இதெல்லாம் நம்ம வந்து தாங்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா ரொம்ப ஈஸி, ஐடி கார்டே தேவையில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்களே சிட்னி டு கெய்ன்ஸ் போகும்போது. சிட்டி சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கேன். சீப்பஸ்ட் ஹாஸ்டலு அகோடாவில் புக் பண்ணேன். 2 நைட் புக் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒரு நைட்டுக்கு வந்து செம சீப்பாக கிடச்சிது. 25 ஆஸ்திரேலியன் டாலர், அதாவது 1600 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ 2 நைட்டுக்கு 3200 ரூபாய்க்கு புக் பண்ணிட்டேன். சூப்பராக. இங்கேருந்து கூகுள் மேப் போட்டு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு போக வேண்டியது தான். எப்படி இங்கேருந்து 1 to 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு. சிட்டிக்கு போகணும். அங்கேருந்து நம்மளோட ஹாஸ்டல் வந்து செயின்ட் கில்டா பீச் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருந்து அப்படியே நடந்து வந்தேங்க. செக் பண்ணிட்டேன் எப்படி போகிறதுன்னு. 2 ஆப்ஷன் இருக்குது. அது வழக்கமாக நீங்கள் டாக்ஸியில் போகிறதுனா போகலாம், உபரில் போகிறதுனா போகலாம், அதெல்லாம் வேறு ஆப்ஷன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறது 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லை, ட்ரெயினில் போக முடியாது. ஸ்கை பஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக மெல்போர்னோட சிட்டி சென்டருக்கு பஸ் விட்டுருக்காங்க. எவ்வளோ தெரியுங்களா? $24, ஆல்மோஸ்ட் 1500 ரூபா. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கோமே ஹாஸ்டலு, அதே ப்ரைஸ் ஆல்மோஸ்ட். இப்போ போகுது பாருங்க ஸ்கை பஸ். அதுதான், அது இங்கேயே வெளியில் போய் ஏறிக்கலாம். அழகாக கொண்டு போய் சிட்டி சென்டரில் விட்டுரும். அங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி நம்ம போக வேண்டிய செயின்ட் கில்டா பீச்சுக்கு போயிடலாம். அங்கே தான் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. பட் அவ்வளோ காஸ்ட்லியாக போக முடியாது. வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீப்பாக ஆப்ஷன் இருக்குமே அப்படின்னு தேடும்போது இங்கேருந்து 901 அப்படின்னு லோக்கல் பஸ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் இந்த டெர்மினல் 4ல், இது டெர்மினல் 3ல் இருக்கும். அங்கே போய்ட்டு அந்த பஸ் எடுத்தால் ஏதோ ப்ராட்மெடோஸுங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் போகுது. அங்கேருந்து மெட்ரோ எடுத்தால் நம்ம வந்து சிட்டி சென்டர் போயிடலாம், சிபிடி, மெல்போர்ன் சிபிடி. அங்கேருந்து இன்னொரு பஸ் எடுத்து நம்ம வந்து ஏன்னா 3 இது மாறணும். பட் ஆனால் சீப்பாக அரௌண்ட் ஒரு $7-8 போயிடலாம் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு இன்ஃபர்மேஷன், விசிட் இன்ஃபர்மேஷன் இருக்கா அங்கே கேட்டேன். அந்த சரி எப்படி போகிறதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கார்டு அக்செப்டட்னு பார்க்கணும். இதே கெய்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நியோ டெபிட் கார்டு இருக்குல்ல, அதையே வந்து டேப் பண்ணிட்டேன். பட் மெல்போர்னை பொறுத்த வரைக்கும் அதை டேப் பண்ண முடியாது. இங்கே லோக்கல் மைக்கி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கார்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுக்கணும். அதுக்கு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது பாருங்கள், எப்படி நம்ம கொரியா இதுலலாம் பார்த்தோம் அதே தான் கான்செப்ட்டு. ஜப்பானில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த மைக்கி தான்
இந்த மெல்போர்ன் மற்றும் சுற்று வட்டாரங்கள் சப்பர்ப்ஸில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுக்கிறது, அது பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ராமாக இருக்கட்டும், இல்லை வந்து மெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஒரு கார்டு இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கார்டு தேவை. ஸோ வாங்கிடலாமா இந்த மிஷின் யூஸ் பண்ணி? அவ்வளோதாங்க, முடிச்சாச்சுங்க. சிம்பிளுங்க. கார்டு எப்படி எடுக்கிறது தெரியுங்களா? பை மைக்கி கொடுக்கணும், ஃபுல் ஃபேர் கொடுக்கணும், இது வந்து டாப் அப் மை மைக்கி மணி இது கொடுக்கணும். இதில் பாருங்கள், ஒரு கார்டோட இது வந்து $6. ஸோ கார்டுக்குன்னு தனி $6 ப்ளஸ் நம்ம எவ்வளோ டாப் அப் பண்ணுறோங்கிறத வச்சு பே பை கிரெடிட் கார்டு இது பண்ணணும்னு வைங்களேன். எத்தனை இது பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் $10 பண்ணிங்கன்னா $10 டாப்அப்பு ப்ளஸ் கார்டோட ஃபீ $6, மொத்தம் $16. உங்களோட கிரெடிட் கார்டு இங்கே டேப் பண்ணிங்கன்னு வைங்களேன், பணம் எடுத்துருச்சு. ஸோ முடிஞ்சிருச்சு, நான் வந்து கார்டு வாங்கிட்டேன். செக் மை மைக்கி, நம்மளோட கார்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்க, வச்சுட்டு மைக்கி இங்கே வச்சோம்னா நம்ம கார்டில் 10 இருக்குது பேலன்ஸ். ஸோ 6 வந்து கார்டு ஃபீஸுக்குன்னு போயிடுச்சு, 10 தான் பேலன்ஸு. நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கும், 7-Eleven இது எல்லா இடத்துலையுமே டாப்அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்டை வச்சு நம்ம பயணம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ $16 செலவு பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் $1000. $25 அடே எங்கள் அப்பா, $25ங்கிறது நான் 1 நைட் தங்குற ஃபீஸு இதில் மெல்போர்னில் அந்த ஹாஸ்டலில், இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பஸ் நிற்கிது பாருங்கள், இதுதான். ஆனால் சிரமம் இல்லாமல் கொண்டு போய் சிபிடியில் விட்டுருங்க. பாருங்கள், இந்த பஸ் தாங்க ஸ்கை பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் போனால் ஈஸியாக போயிடலாம் சிரமம் இல்லாமல். ஆனால் $25 கொடுக்கணும். நம்ம இப்போ $5,000 நம்ம இடத்துக்கு போயே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ இதுவும் பாத்திரலாம் வாங்க. பட்ஜெட்டுன்னு முடிவு பண்ணியாச்சே. இந்த அட்வென்ச்சர் கோட்டில் இருந்தால் எப்படி இதெல்லாம் இல்லைங்களாம்மா, T4ங்கிறாங்க, அங்கே போகணும். அங்கே பஸ் நிற்கிது பாருங்கள். அங்கே ஒரு இந்தியன் தான் சொல்லிட்டாருமா, கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குங்க. இதுலேயே லாஸ்ட்டு பஸ். ஆமாம், அங்கே தான் வந்து ப்ராட்பேண்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பஸ் இருக்குது. வந்துருச்சுங்க 478. ஒரு சின்ன சேஞ்சு, நம்ம வந்து இதிலே போயிடலாம். இப்போ தான் நான் கூகுள் போட்டேன், நம்மளோட ஹாஸ்டலுக்கு போட்டால் ஒரு பஸ்ஸு ட்ராமு பஸ்ஸுன்னு மாறி மாறி போகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், சக்ஸஸ்ஃபுல் ஒன்றும் வர முடியாது. சரி, நம்ம அப்படியே கூகுள் இதை ஃபாலோ பண்ணணும்னு வைங்களேன். 3 வண்டி, இது ட்ராமு பஸ்ஸு மாற்றி மாற்றி நம்மளோட அவ்வளோதான். கிளம்பியாச்சு, வந்தாச்சுங்க ஏர்போர்ட் ஃபெஸ்ட்டு. வெளியில் போகணும். ஏர்போர்ட் போகும்போது டாப் ஆஃப் பண்ணி விட்டோம், அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அங்கே இருக்குது, இப்போ நின்றுட்டுருக்கு ஆல்ரெடி ட்ராமு 59. அதுதான் பாரு, இங்கே பஸ் ஸ்டாப்பு. அப்படியே வெளியில் வந்து ட்ராம் நின்றுருக்கு, ட்ராமில் போய் ஏறிக்கலாம். எல்லோரும் போகிறாங்க பாருங்கள். நம்மளை மாதிரி பேக் பேக்கர்ஸ் எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு இதுக்கு போயிடும், ஃப்ளிண்டர்ஸ் ஸ்ட்ரீட்டுங்கிறது சிபிடி சிட்டி சென்டர். அங்கேருந்து இன்னொரு ட்ராம் எடுத்தோம்னா நம்ம செயின்ட் கில்டாக் போயிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கூகுள் மேப்பில் எல்லாம் தெளிவாக இருக்குது. Tap on successful. Okay, done. When you get into the main city, Okay. there's free areas as well. So it will say Okay. like, if it's a free zone, and then you don't have to tap on or off. Okay, It's but I mean, completely free. okay. If you're in the city and you tap on, it No. will charge you. But if, like, say, if you're staying in the free zone, Okay. just don't tap. But how to know whether it is a free zone so or not? Like, if you're getting on, it will say at the station, it will say free zone. Okay. And if you're on a tram and it's leaving the free zone, it will Oh. tell you it's leaving. Oh, And yeah, if it's yeah. leaving, then you can tap. Okay, So, okay. but when you're in the centre, you pretty much never have to tap. No need to tap. Thank you, thanks a lot. ஸோ கிளம்பிடுச்சுங்க நம்ம ட்ராமு. படம் போகுது பாருங்க. நிறைய பேர் டேப் ஆன் டேப் ஆஃப் பண்ணல, அதை டவுட்டில் கேட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பண்ணியிருப்பாங்களாமா, சில பேர் பண்ணவே மாட்டாங்களா அப்படிங்கிறாரு. சரி, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்ப மாட்டிருக்கு. நம்ம ஊரில் ஃப்ரீ பஸ்ஸில் போகணும்ல, அதே மாதிரி சிட்டிக்குள்ளே, சிட்டி லிமிட்ஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, சிபிடிக்குள்ளே, அதுக்குள்ளே ஒரு 10-15 ஸ்டாப் இருக்கும், சின்ன சின்ன ஸ்டாப்பு. அதுக்குள்ளே நீங்கள் ஏறி இறங்கினா ஃப்ரீ ஸ்டாப். இது பண்ண தேவையில்லை, போட்டிருக்காங்க. டோன்ட் டச் ஆன் ஆஃப் இஃப் யூர் ஜஸ்ட் ட்ராவலிங் இன் த சிட்டிஸ் ஃப்ரீ ட்ராம் ஜோன். ஸோ சிபிடிக்குள்ளே ட்ராமில் பயணம் பண்ணால் ஃப்ரீ, டேப் ஆன் டேப்பாக பண்ண தேவையில்ல. பட் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃப்ரீ ஜோனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இதில் போட்டிருப்பாங்களாம்மா. சரி, ஓகே, நம்ம டேப் ஆன் பண்ணிட்டோம். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதில் டேப் ஆஃப் பண்ண தேவையில்லையாம்மா. அதாவது ட்ராமில் வந்து டேப் ஆன் மட்டும் பண்ணால் போதும், ஆஃப் பண்ண தேவையில்லையா. பட் பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா. அதனால் குழப்பமே வேண்டாம், எல்லா இடத்துலையும் ஆன் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். மோஸ்ட்லி இங்கெல்லாம் யாரும் வந்து செக் பண்ண மாட்டாங்க, மக்களே நம்பிக்கையாக தான் இருப்பாங்க. பட் ஒரு சில பேர் அதையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த நம்பிக்கையும். அவ்வளோதான். இங்கேருந்து 3/4 மணி நேரம் ஆகுங்க. அழகாக ட்ராமுக்குன்னு தனியாக ரூட் இருக்குதுங்க. ஸோ அந்த ஸ்கை பஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ட்ராமு ப்ளஸ் பஸ் காம்பினேஷன்லேயே நம்ம வந்து சிட்டியிலேருந்து ஏர்போர்ட் வந்துட்டு போயிடலாம். அவ்வளோதான் விஷயம். இவ்வளோ தான் பட்ஜெட்டு. பாப்பா ஏறி இறங்கி எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 30 நிமிஷம் ஆகுங்க சென்டர் போகிறதுக்கு. அந்த ஃப்ரெண்டர் சீட் அங்கே இறங்கி இன்னொரு ட்ராம் எடுத்துக்கலாம். மணி 3:45, ஓரளவுக்கு சிட்டிக்குள்ளே வந்துட்டேங்க.
அப்படி நடு ரோட்டில் போயிட்டுருக்குது ட்ராமு. வந்தாச்சுங்க, இன்னொரு 5 மினிட்ஸில் சிபிடி வந்துடும். இங்கே அவங்க நின்றுருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலரில். யார் தெரியுமா? டிக்கெட் செக்கர். கரெக்டாக வந்து செக் பண்ணாங்க யாரெல்லாம் வந்து இப்போ டேப் பண்ணலையோ மாட்ட போகிறாங்க. அப்பயே நினச்சேன் நான். கரெக்டாக நம்மளது இது கேட்டாங்க, உங்களோட டிக்கெட்டை கேட்டாங்க. நம்மளோட அந்த இந்த மைக்கி கார்டு இருக்குல்ல, இந்த மைக்கி கார்டை வந்து கொடுத்தேன். அதை செக் பண்ணுறாங்க டேப் பண்ணியிருக்கனா இல்லையான்னு. டேப் பண்ணியிருக்கிறது காட்டிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ டேப் பண்ணலைன்னு வைங்களேன், பெரிய ஃபைன் விழுந்துருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வந்து யாரெல்லாம் வந்து கார்டு இல்லையோ இல்லை கார்டு வச்சு டேப் பண்ணலையோ மாட்டினாங்க. சத்தியமாக எதிர்பார்க்கலாம். இங்கே இருக்காங்க பாருங்க பச்சை கலர், இவங்க தான் வந்து டிக்கெட் செக்கர். நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன், பெருசாக எங்கெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் எடுக்காமல் போகிறாங்க அப்படின்னு. நல்ல வேலை சொல்லி முடிக்கல. இதே ட்ராம்லேயே வந்து பிடிக்கிறாங்க பாருங்க, தெரியுதா? அந்த பின்ன நிற்கிறாங்க பாருங்க பச்சை கலர், அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே சிபிடி ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம இறங்குறது மெயின் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், ஐ மீன் சென்ட்ரல் ட்ராம் ஸ்டேஷன். வந்தாச்சுங்க மெல்பர்ன் சென்ட்ரல் ஸ்டேஷன். இதுதான் சிபிடி வந்துட்டோம். எல்லோரும் இறங்குறாங்க பாருங்கள் மோஸ்ட்லி. நம்ம வந்து டேப் அவுட் பண்ண தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம பண்ணிவிடுவோம். டேப் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல். எப்பவுமே இதை பண்ணிடணும், தெரிய டவுட் இருந்ததுன்னா. வந்தாச்சுங்க, இங்கேருந்து இன்னொன்று எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். மெல்பர்ன் சென்ட்ரல் ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. விக்டோரியா ஸ்டேட்டுக்கு வந்தாச்சப்பா ஜம்முன்னு. இதுதாங்க பரபரப்பாக இயங்குகிற மெல்பர்ன் சிட்டி சென்டர், சிபிடின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட். அப்படியே ஒரு வானுயர்ந்த கட்டடங்களும் பார்க்கலாம், பழங்காலத்து பில்டிங்ஸும் பார்க்கலாம், பிரிட்டிஷ் ஸ்டைல். நம்ம எதாவது சாப்பிடுவோம். இங்கே மேரி ப்ரௌன் கடை இருக்குது. இந்த சைடு இது இருந்ததுங்க, மெக்டொனால்ட்ஸ் மாதிரியே ஹங்க்ரி ஜாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த பர்கர் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஹலோ அது இருக்காங்க. போய் ஒரு குட்டி பர்கரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இது ஏறுவோம், அடுத்த ட்ராம் போயிட்டு ஒரு பர்கர் சாப்பிட்டு இந்த ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அது $4, இது $5, மொத்தம் $9. ஒரு 550 ரூபாய் நம்ம லஞ்சு முடிஞ்சுது. வாங்க, இங்கே ட்ராம் ஏறினா நம்ம செயின்ட் கில்டா போயிடலாங்க. நிறைய இது இருக்குது, 67 வருது பாருங்கள், அதுவும் போகும். அவ்வளோதான், பெருசாக கூட்டம் இல்லை, சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான், டன். இப்படி தான் போக முடியும், உட்காந்துக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கேருந்து 20 மினிட்ஸ் செயின்ட் கில்டா ஏறலாம். இறங்கி 5 மினிட்ஸ் இருந்தால் நம்ம ஹாஸ்டலில் வந்துடும். அவ்வளோதாங்க, போயிட்டுருக்கோம். கரெக்டாக வந்து குமார் ப்ரோ அப்படின்னு ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா பிரதர். ஹலோ பிரதர், உங்கள் நேம்? ஆல்ஃபின். சென்னைங்களா? நான் செங்கல்பட்டு. ஓ, செங்கல்பட்டு. சரி சரிங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன், மாஸ்டர்ஸ் படிக்கிறேன். ஓ, சரி சரி. ஓகே, வெரி ஹாப்பி நியூ டு யூ. தேங்க்யூ. சரி, ஓகேங்க. எதிர்பாராதது அந்த இது சிட்னியில் பார்த்துருப்போம் நிறைய பேர் தமிழர்களை. மெல்பர்ன் வந்து முதல்ல ஒரு தமிழ் தம்பியை பார்த்துட்டோம், பயங்கர சந்தோஷம். அப்படி போயிடலாம், எப்போ இறங்கிடலாம் ஹாஸ்டல் பக்கத்தில். தெரியுதா? அவ்வளோதாங்க, வந்தாச்சு நம்மளோட செயின்ட் கில்டா பீச் பக்கத்தில். ஓகே, சி பிரதர். நைஸ் மீட்டிங். பாய். தேங்க்யூ. ஓகே, இங்கே தானே ஸ்டாப்பு, ஏன் ஓப்பன் பண்ணிட்டேன், இது பண்ண மாட்டேன். ஓகே, பாய் ப்ரோ. அந்த இதை அமுத்துரும், ஸ்டாப் பண்ண மாட்டேன். நம்மளோட ஹாஸ்டல் அங்கே இருக்குங்க, அப்படியே போக வேண்டியது தான். மணி 5 ஆச்சு. நம்ம சொன்ன மாதிரி 3 மணிக்கு கிளம்பி 2 மணி நேரம் இந்த இடத்துக்குலாம் வரணும்னா. சிட்டிக்கு வர்றதுக்கே உங்களுக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுதுங்க. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிய, டப்பு டப்புன்னு இதையும் கிராஸ் பண்ணிடணும். கரெக்டு தான், அங்கே இருக்குது ஹாஸ்டல், எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸு. இப்போ காலையில் கிளம்பி வந்தோமே அந்த குயின்ஸ்லாண்டு எவ்வளோ ஒரு குட்டி வந்து டவுனு. ஆக்சுவலாக இதை கம்பேர் பண்ணாமல் கிராமம் தான் அது. இது எவ்வளோ பெரிய சிட்டி மாதிரியே மிகப்பெரிய சிட்டி. முக்கியமாக நிறைய தமிழர்கள், முக்கியமாக இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் நிறையா இருக்காங்க இங்கே. இப்போ இந்த பையன் பாருங்கள், இவர் செங்கல்பட்டு தான் நாட்டிருக்கு. தம்பி இங்கே மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்கார், ஃபுட் சயின்ஸு ஏதோ இங்கே யூனிவர்சிட்டியில். ஸோ இங்கே வந்து படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தால் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், தெரியும்ல. ஆஸ்திரேலியாவில் வாரத்துக்கு 24 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் மேக்ஸிமம். எவ்வளோ தெரியுங்களா மினிமம் சேலரி 1 மணி நேரத்துக்கு? உலகத்திலேயே மினிமம் சேலரி அதிகமாக கொடுக்கறது ஆஸ்திரேலியா தான், $24.5. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஆல்மோஸ்ட் நான் புக் பண்ணியிருக்கலாம் ஹாஸ்டலில் அந்த ரேட்டு தான். 1500 to 1500, 600 1 மணி நேரத்துக்கு. ஸோ 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ 12,000 கிடைக்கும். ஒரே நாளில் அவங்க 12,000 சம்பாதிக்க முடியும் 8 மணி நேரம் வேலை செஞ்சால். ஸோ அந்தளவுக்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்க இங்கே.
இங்கே பாருங்க, இங்கே க்ரீன் விழுந்தா இந்த மாதிரி சவுண்டு கேட்குதா? பட 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 படன்னு. நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிடலாம். அங்கே இருக்கு அப்பா ஏர்போர்ட் வந்துட்டு, ஏர்போர்ட்லேருந்து சிட்டி, இது கொஞ்சம் அவுட்ரு சிட்டிலேருந்து எவ்வளோ நேரம் ஆகுது? 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நம்ம மெட்ராஸ் மாதிரி. எங்கப்பா அதுன்னு காட்டுது. மேபி இருக்கலாம். இந்த அலே ஹவுஸ் பீர் வைன் ஃபுட் இருக்குங்க. இதுதான் போட்டிருக்கு பாருங்க. இதாங்க நம்ம அடுத்த ஹாஸ்டல். நம்ம 2 நைட் தங்க போகிறது. பிண்ட் ஆன் பண்ட் பேக் பேக்கர்ஸ் அக்கமடேஷன். இதுதான். ரிசப்ஷன் க்ளோஸ்டு. ப்ளீஸ் கம் டு தி பார் டு பி செக் இன் ஆஃப்டர் திஸ் டைம். பாருக்குள்ளே தான் வர சொல்கிறாங்க. சரிங்க, செக்இன் பண்ணிட்டு நான் பேசுகிறேன். பாரில் தான் செக்இன்னு 4 மணிக்கு அப்புறம் முடிச்சுட்டு பேசுகிறேன். முதல் முறையாக ஒரு பாரில் வந்து செக்இன் பண்ணியிருக்கோம். அது இந்த ஹாஸ்டலும் பாரும் கனெக்டடு. ஆனால் 4 மணி வரைக்கும் தான் அந்த ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க ஹாஸ்டலில். அதுக்கப்புறம் இவங்க பாரில் இருக்கிறவங்க தான் செக்இனே பண்ணுறாங்க. கீ கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரே நல்லா ஃபுல்லாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நினைக்கிறேங்களே, இதே தான். அவ்வளோதான், உள்ளே போயிடலாங்க. இதுதாங்க சீப்பஸ்ட் ஹாஸ்டல் மெல்போர்ன் நான் பார்த்ததில்ல. இந்த டேட்டுக்கு 2 நைட்டுக்கு 3200 பே பண்ணியிருக்கேன். 1600 ஒரு நைட்டுக்கு. டோரில் வச்சுருக்காங்க. வாய்ப்பே இல்லை. ஆஹா, இல்லைங்க. வாங்க, வந்தாச்சு. அடுத்த நாள் மதியம் 1. லைட்டாக அப்படி தூரலோடு ஆரம்பிக்குது மெல்போர்ன் பயணம். 18 டிகிரிங்க. மற்ற ஆஸ்திரேலியன் சிட்டிஸை விட முக்கியமாக இந்த விக்டோரியாவில் இருக்க மெல்போர்னு, அப்புறம் இன்னும் கீழே இருக்க அந்த டஸ்மேனியா, இது ரெண்டுமே வந்து ஈவன் சம்மர் மந்த்ஸில் கூட கோல்டாக தான் இருக்கும். இப்போ சம்மர் முடிஞ்சு உங்களுக்கு இலையுதிர் காலமே ஆரம்பிச்சிருச்சு. இப்படி போயிடலாம் வாங்க. என்ன குமார், நேற்று சாயங்காலம் வந்து ஹாஸ்டல் வந்து டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படி தானே கேட்குறீங்க? நான் மறுபடியும் எங்கேயாவது போகலான்னு பார்த்தேங்க, செயின்ட் கில்டா பீச்சுக்கு. இது பயங்கர டயர்டாக இருந்தது. பக்கத்தில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். சரியான தூக்கம், 12 மணி நேரம். 9:30 தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். சூப்பர் ஹாஸ்டலு. 1600 ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த ஒரே ஹாஸ்டல் ஆஸ்திரேலியா இதுதான்ப்பா. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக படிச்சுட்டு மணி கிளம்பியாச்சு. 1 மணி. சூப்பராக இந்த மெல்போர்னை போய் சுற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவோட 2வது மிகப்பெரிய நகரம்ங்க. கிட்டத்தட்ட 52 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. சிட்னியோட ஒரு 1 லட்சம் தாங்க கம்மி. சிட்னி தான் வந்து ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய நகரம், 53 லட்சம். இது 52 லட்சம். பட் என்ன தான் வந்து இது ரெண்டுமே மிகப்பெரிய நகரமாக இருந்தால் கூட இந்த நாட்டோட தலைநகரம் வந்து இது ரெண்டுமே கிடையாது. இந்த ரெண்டுக்குமே இடையில இருக்கிற கேன்பரா அப்படிங்கிற இடம் ஒரு டெரிட்டரி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபார்ம்டு சிட்டி, உருவாக்கப்பட்ட ஒரு தலைநகரம் கேன்பரா. ஸோ அங்கே தான் வந்து ஆஸ்திரேலியன் பார்லிமெண்ட்டு, அப்புறம் உங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரிஸு இதெல்லாமே இருக்குது. நிர்வாகம் அங்கேருந்து தான் நடக்குது. பட் இந்த மெல்போர்ன் கூட ஆஸ்திரேலியாவோட கேபிட்டலாக இருந்திருக்கு ஒரு 26 வருஷம், 1901 to 1926 வரைக்கும். மெல்போர்ன் பல விஷயங்களுக்கு ஃபேமஸுங்க. முக்கியமாக காஃபி. போயிடுச்சு விடுங்க, அடுத்த இதில் போய்க்கலாம். நேற்று நம்ம அங்கே இறங்கிட்டு நடந்து போயிட்டோம். ஆக்சுவலாக இங்கே இறங்கினா பக்கமாகவே போயிருந்துருக்கலாம் நம்ம ஹாஸ்டலுக்கு. யூரோப்பை தவிர உலகத்திலேயே மிகப்பெரிய ட்ராம் சிஸ்டம் இருக்க வந்து ஊர் வந்து இப்போ நம்ம இருக்கிற மெல்போர்ன் தாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே லார்ஜஸ்ட் ட்ராம் சிஸ்டம் நம்ம இருக்கிற மெல்போர்ன் தான். உலகத்திலேயே 4வது லார்ஜஸ்ட் ட்ராம் சிஸ்டம். யூரோப்பு அமெரிக்காஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு 3 இருக்குது, 4வது வந்து இந்த மெல்போர்ன். நிறைய இடங்களில் சிபிடியிலேருந்து இந்த ட்ராம் மூலியமாக கவர் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் இது வந்து டூரிஸ்ட் விஷயமாக இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் இந்த ஜப்பான் நாகசாகிலெல்லாம். ஆனால் மேக்ஸிமம் இடங்களை அதிகமாக கவர் பண்ணது வந்து இங்கே யூரோப்பில் சில இடங்கள் தவிர மெல்போர்ன் தான். பாருங்க வந்துருச்சு பாருங்கள். நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும்னு நினச்சேன், இந்த பக்கம் உள்ளேருந்து இப்படி வருது. 64 மெல்போர்ன் யூனிவர்சிட்டி. இது ஒன் ஆஃப் த பெரிய யூனிவர்சிட்டிங்க ஆஸ்திரேலியாவில். நிறைய இந்தியன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இங்கே. இங்கே ஏரியா 10 நிமிஷத்தில் இறங்க வேண்டியது இருக்குது. பேலன்ஸ் காட்டுது 4.3 தான் இருக்குது. பரவாயில்லைங்க. நேற்று அப்போ $6 வந்துட்டோம். $10 டாப்அப் பண்ணோமா, $6 கார்டு, $10 டாப்அப்பு, 10ல் 4 இருக்குது. கிட்டத்தட்ட $6 வந்துட்டோம். அந்த இந்த பஸ்ஸில் ஏறி இருந்தோம்னா $25. எவ்வளோ சீப்பாக வந்துட்டோம் பாருங்க. வந்தாச்சுங்க. ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் வந்து விட்டோம் இங்கேருந்து. சரி, இந்த மெல்போர்னை இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன்.
இங்கே இத்தினூண்டு கிராஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட இது வச்சுருக்காங்க. நீங்கள் சேஃப்டி, அதெல்லாம் மக்கள் சேஃப்டி தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. சரி, அது என்ன ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். இந்த ஜப்பானு சைனாலலாம் இந்த ஷ்ரைன் வேர்டு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆலயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிமெம்பரன்ஸ்னால் நம்ம வந்து நினைவூட்டல், இறந்து போனவங்களை நினச்சிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்ன ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், அது சம்மந்தமே இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பார்த்துடலாம் வாங்க. பக்கா டைரக்ஷன்ஸு எல்லாமே வந்து தெளிவாக இருக்குங்க. கூகுள் மேப்லேயே நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம், எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த கார்டு வச்சுருந்தா போதும். டூர்லாம் எடுக்க தேவையில்ல, யாரும் தேவையில்ல, நம்மளே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் போகலாமா? இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். ஆக்சுவலாக சென்டரில் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் போய் மேலே ஏறலாம். அப்படியே அந்த காட்டுக்குள்ளே பூந்து ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். இல்லைன்னா இப்படி போய் சுற்றி வரலாம். நம்ம ஷார்ட்கட்டில் வந்து விட்டோம். பார்த்துடலாமா அந்த ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸை? இங்கே பாருங்கள், அழகான ஒரு ஆலயம், ஒரு கோயில் மாதிரியான ஒரு அமைப்பு, கோபுரம் மாதிரியான ஒரு அமைப்பு. யாருக்கு, எதுக்காக பார்த்துருவோம். இந்த இடத்துல 3 ஃப்ளாக் நீங்கள் பார்க்கலாம். அது என்னன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஃப்ளாக் மாதிரியே இருக்குது. இந்த ஆஸ்திரேலியன் ஃப்ளாகும் சரி, நியூசிலாந்து ஃப்ளாகும் சரி, ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் ஃப்ளாகிலிருந்து எடுத்தது தான். அதுலேருந்து லைட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டார்ஸ் மட்டும். அப்புறம் அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமாக ரெட்டு எல்லோ பிளாக்கு. அது என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து இந்த நாட்டோட பூர்வ குடிகளான அபாரிஜினல் பீப்புள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களோட கொடிங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்குது. இது ரெண்டுமே ஒன்று ஆஸ்திரேலியா கொடி, ஒன்று நியூசிலாந்து கொடி. நியூசிலாந்து கொடியில் உங்களுக்கு 16 ஸ்டார்ஸ் இருக்கும். ஆஸ்திரேலியா கொடியில் வந்து 6 + 1 7 இருக்கும். அபாரிஜினல் பீப்புள் கொடி இருக்கிறது ஓகே. நியூசிலாந்து கொடி எதுக்கு இங்கே சம்மந்தம் இருக்குது. வாங்க, அந்த பக்கம் ஒரு மாபெரும் ஒரு பில்லர் 1935 to 45 எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். கடல் 39 to 45 கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னென்னு. எஸ், 2ஆம் உலகப் போர். அது அப்புறம் வந்தது. இது கட்டும்போது 1934 கட்டியிருக்காங்க. ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்போனா என்னவா இருக்கும்? எஸ், நீங்கள் கிடச்சது கரெக்டு தாங்க. 1ஆம் உலகப் போரில் ஆஸ்திரேலிய படைகள் பிரிட்டிஷ் சார்பாக போய் போட்டிக்கு வந்து பங்கு பெற்றாங்க. பங்கு பெற்று நிறைய பேர் இறந்தாங்க. ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, நியூசிலாண்டு படைகளும் சரி. ஸோ அது ரெண்டும் சேர்த்து தான் இங்கே வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு ஆர்மி காப்ஸ், ஆன்சாக் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஆன்சாக் பேங்க்கெல்லாம் கூட இருக்குது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில். ஸோ அந்த அந்த ஒன்றுங்கிறது இல்லை, கூட்டுப்படைகள், ஆஸ்திரேலியா நியூசிலாண்டோட கூட்டு ஆர்மி படைகள் தான் வந்து ஆன்சாக்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆர்மி காப்ஸ், ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ் சார்பாக 2ஆம் உலகப் போர் முக்கியமாக நடந்தது பார்த்திங்கன்னா டர்க்கி, அந்த சூயஸ் கனால் பக்கத்தில் அங்கெல்லாம் நடந்தது. ஜெர்மனி, அந்த ஹங்கேரி, அங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2ஆம் உலகப் போர் நிறையா பேசியிருப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் பேசியிருப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 2 பேர், அலைடு வெர்சஸ் சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷ் சார்பாக யூகேவோட கான்ட்ரிபியூஷனை ஆஸ்திரேலியனும் வந்து இவங்களும் வந்து இதில் போய் வந்து சண்டையிட்டாங்க. யூரோப்பில் போய் அதில் நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்ட்டும் யூரோப்லேயும் நிறைய பேர் வந்து இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதையும் செலுத்தும் விதமாக எழுப்பின நினைவிடம் தான் இந்த ரிமெம்பரன்ஸ், ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் 1935 எழுப்பினாங்க. பட் இப்போ இது எதுக்காக இதாகுதுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பசிபிக்கில் 2ஆம் உலகப் போர் வந்து பசிபிக்கில் மிகப்பெரிய லெவலில் நடந்தது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து படைகள், யூகே, யூஎஸ் எல்லாம் சேர்ந்து ஜப்பானை மிகப்பெரிய லெவலில் போரிட்டாங்க. பசிபிக்கில் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதை பற்றி பப்புவா நியூகினியில் பார்த்தோம், வானுவாட்டு, ஃபிஜி, சாலமன் தீவில், முக்கியமாக சாலமனில் பார்த்தோம். ஃபிஜியில் பெருசாக பார்க்கல. சாலமன் இது பப்புவா நியூகினியில் பார்த்தோம். ஸோ அதில் இறந்தவங்களுக்கும் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பில்லர் கட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2019-27 இந்த கல் லை பண்ணியிருக்காங்க. பட் கட்டி முடிச்சது பார்த்திங்கன்னா 1934. ஆஸ்திரேலியாவும் சரி, நியூசிலாண்டு வீரர்களும் சரி, அப்புறம் இங்கிருந்த 50 வருஷமாக இருக்கிற ஆஸ்திரேலியாவோட பூர்வீடு குழுக்களான அபாரிஜினல் பீப்புளும் சரி, அவங்க எல்லாமே வந்து இந்த நாட்டுக்காக யூகேவோட ஆர்மியில் இருந்து சண்டை போட்டு நிறைய பேர் இறந்தாங்க. அதுக்காக தான் வந்து 3 பேரோட கொடியுமே மரியாதை நிமித்தமாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலிய வீரர்கள் நிறைய இதில் வந்து பங்கு பெற்றாங்க. அது இறந்தாங்கல்ல, இந்த கொரியன் வார் 1950 to 53, பொர்னியோவில் நடந்தது, நம்ம கூட பார்த்துருப்போம் அதை பற்றி. 1962 to 66 வியட்நாம் வார்லேயும் வந்து ஆஸ்திரேலியன்கள் பங்கு பெற்றாங்க. உங்களுக்கு தெரியும்,
சித்தாந்த ரீதியிலான போர், நார்த் வியட்நாம் வெர்சஸ் சவுத் வியட்நாம், கம்யூனிசம் வெர்சஸ் கேபிட்டலிசம், அமெரிக்கா வெர்சஸ் சைனா, அவங்க 2 பேரும் பேக் பண்ணாங்க. அந்த வியட்நாம் வாரை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம் 1960-73. ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து மலேசியா மட்டும் 48-60, அது மட்டும் எனக்கு என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். அங்கே என்ன வாரம் நடந்தது, அதுலேயும் பங்கு பெற்றிருக்காங்க. ஸோ இது மாதிரி உலகத்தில் இந்த முதலாம் உலகப் போர்லேருந்து இது வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் வீரர்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த போர்கள் எல்லாம் பங்கு பெற்று இறந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி செலுத்தும் விதமாக, அஞ்சலி செலுத்தும் விதமாக இதை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலான்னு வைங்களேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே வந்து நேற்று வந்துட்டு தான் பார்த்துருக்கலாம், அப்போ நான் கவனிக்கல. 4:45 சாயங்காலம் இங்கே ஒரு மரியாதை இது நடக்கும், அணிவகுப்பு மாதிரி ஆஸ்திரேலியன் ஆர்மி இங்கே வந்து பண்ணுவாங்க. அது தவிர இவங்களுக்கு முக்கியமாக 2 டே இருக்குங்க. அந்த அன்சாக் டே, இந்த ஆர்மி போய் கூட்டு ஆர்மி இருக்குல்ல, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கூட்டு ஆர்மி, அது போய் 25 ஏப்ரல் நினைக்கிறேன் 1914 அங்கே போய் இறங்குறாங்க யூரோப்பில், டர்க்கியில். அங்கேருந்து அவங்களுக்கு பெரிய சண்டை போடுறாங்க, இறக்குறாங்க. ஸோ அங்கே போய் இறங்குனாங்களா அந்த ஆர்மி, அந்த டே தான் வந்து அன்சாக் டேன்னு சொல்கிறாங்க. அது இன்னமும் வருஷம் கொண்டாடுறாங்க. அப்புறம் ரிமெம்பரன்ஸ் டேன்னு ஒரு டே இருக்குது, அதுவுமே முக்கியமாக இது பண்ணுறாங்க. அது வந்து முதலாம் உலகப் போர் முடிஞ்ச நாள் தான் ரிமெம்பரன்ஸ் டே. November 11 நினைக்கிறேன் 1918 முடிஞ்சுது, November 11. ஸோ அந்த November 11 வந்து ரிமெம்பரன்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 3 முக்கியமான விஷயம். ஒன்று ஆஸ்திரேலியா டே 26 ஜனவரி 1788 நினைக்கிறேன். முதல்ல அந்த கன்விக்ட் கப்பல் வந்து போர்க்கப்பல் வந்து பிரிட்டிஷ் கப்பல் வந்து இறங்குற இடம், அது வந்து ஆஸ்திரேலியா டே. அன்சாக் டே 25 ஏப்ரல் 1914 முதல் இந்த ஆர்மி போய் அங்கே இறங்குறது. 1918 November 11 வந்து ரிமெம்பரன்ஸ் டே, முதலாம் உலகப் போர் முடிஞ்ச நாள். இவ்வளோ தாங்க விஷயம் ஆஸ்திரேலியா பற்றி. பட் இங்கேருந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நல்லா ஒரு மாதிரி சிட்டி வியூ ஃபுல்லாக பார்க்கலான்னு வைங்களேன். நல்ல ஒரு சிட்டி சென்டரில் அமைஞ்சுள்ள ஒரு பிரமாதமான ஒரு ஸ்கொயர், ஒரு நினைவிடம் இப்படின்னா வச்சுக்கலாம். என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. உள்ளே போகலாமா? லாக் ஆகிருக்கே, உள்ளே போக முடியாதோ? இல்லைங்க, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியலங்க, உள்ளே போக முடியாதான் இருக்கு. நல்லா மிகப்பெரிய தூண்கள். லன்ச் டைம் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ? இல்லைங்க, உள்ளே போக முடியும், நோ என்ட்ரி. என்ட்ரன்ஸ் வயா விசிட்டர்ஸ் சென்டர் கேட், மியூசியம் ஃப்ரீ என்ட்ரி. மேபி அந்த பக்கம் இது இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே. உங்களுக்கு மெயினாக இது காட்டணும், இதை பற்றின தகவல் சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆஸ்திரேலியன்ஸ் வந்து வெற்றியை கொண்டாடும் விதமாகவோ இல்லை வந்து மீண்டும் போர்கள் அப்படி சொல்ல வரல. இறந்தவங்களுக்கு மரியாதை, அவ்வளோதான். போர்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணமும். ஸோ அது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் இது. ஸோ இந்த பசிபிக் வாரில் இறந்த ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து சோல்ஜர்ஸ்க்காக மற்றும் அபாரிஜினல் பீப்புளும் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த நினைவிடம் 39-45. ஸோ உலகத்திலே நடந்த மிகப்பெரிய மோசமான கொடூரமான போர்னால் அது 2ஆம் உலகப் போர் தான் சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக நடந்தது மோஸ்ட் ஆஃப் த இடங்களில். ஸோ அதை பாருங்கள், ஜோதி கொழுந்து விட்டு எரியுது. இந்த மாதிரி ஜோதி இதில் கூட பார்த்தோம்னா நம்ம ரஷ்யாவில் கூட இந்த முர்மான்ஸ்கில். ஸோ உலகத்தில் இந்த மாதிரி இடங்கள் நிறைய போய் பார்க்கும்போது, இதை பற்றின தகவல் படிக்கும்போது, நம்ம சின்ன வயசில் ஹிஸ்ட்ரி புக்கில் படித்தது இதெல்லாமே நிறைய ஞாபகத்துக்கு வருதுங்க, நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம மேலே வரைக்கும் போக முடியுங்க. அங்கே பாருங்க நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விசிட்டர் சென்டர் இது வழியும் நினைக்கிறேன். ஃப்ரீ என்ட்ரி தான், போகலாமா? அவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்கல, நல்லா இருக்காது, பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு இந்த பக்கம் இருக்குது, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். விசிட்டர் சென்டர் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் நம்ம போன கண்ட்ரியை பற்றினது. இப்போ பாருங்கள், இன் மெமரி ஆஃப் த மென் அண்ட் விமென் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் நியூ கினி who lost their lives as a result of the Pacific War. அதான் 2ஆம் உலகப் போர் இந்த பசிபிக்கில் நடந்தங்காட்டி இந்த ஏரியாவில் பசிபிக் வார்னு சொல்கிறாங்க. அதில் இறந்த பப்பா நியூகினி ஆண்கள் மற்றும் பெண்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க நினைவாக வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. இங்கே பப்பா நியூகினியோட பெண்கள் அசோசியேஷன், மெல்போர்னில் இருக்கிற அசோசியேஷன். நிறைய இங்கே பசிபிக் ஐலாண்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மெல்போர்னில் பல நாட்டவர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியாவில் சைனீஸாக இருக்கட்டும், இந்தியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐலாண்டர்ஸாக இருக்கட்டும், பப்பா நியூகினியிலேருந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, சாலமன் தீவுலேருந்து. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த இதில் 1975 தான் உங்களுக்கு பப்பா நியூகினிக்கே வந்து விடுதலை கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியா கீழே தானே இருந்தது நியூகினி. ஃப்ரீ என்ட்ரி தான். வீசா வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, கேட்டுக்கலாம். உள்ள போகலாம்.
அப்பா. This wall contains 4,000 service medals. Each represents 100 Victorians who have served Australia in war or peacekeeping and 6 who have died. அவங்களோட மெடல்ஸுங்க முக்கியமாக விக்டோரியன்ஸுங்க. இங்கே இருந்தது இதெல்லாமே வந்து இந்த ஸ்டேட்டில் இருந்தாங்கல்ல அவங்களோட இது மெடல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. வீடியோ எடுக்கலாமா அது மாதிரி தெரில. ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃப்ளாஷ் அடிக்கக்கூடாது, இது போடக்கூடாது. நார்மல் வீடியோ கேமராலாம் அலௌடு. அதை பற்றின ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி படம் போட்டிருக்காங்க. நான் பார்த்துறேன். இங்கே பாருங்க எத்தனை மக்கள் வந்து இப்போ நம்ம பார்க்குறது பார்த்துட்டேங்க. அந்த ப்ரெசன்டேஷன் நான் என்ன உங்களுக்கு சொன்னனோ அதை தான் வந்து இதாக போட்டிருக்காங்க. ஒரே ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். எல்லா ஆஸ்திரேலியன்ஸும் இல்லை, இந்த ஸ்டேட் இருக்காங்க பார்த்தீங்களா விக்டோரியன்ஸு. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட் வந்து விக்டோரியாங்க. ஆஸ்திரேலியாவோட 6 ஸ்டேட்களில் ஒன்று விக்டோரியா. அவ்வளோ சின்ன ஸ்டேட்டு தான். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஸ்டேட்டு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, அப்புறம் குயின்ஸ்லாண்டு நம்ம போன கெய்ன்ஸு, அப்புறம் வந்து நியூ சவுத் வேல்ஸு, அப்புறம் சவுத் ஆஸ்திரேலியா, அப்புறம் இது பேர் என்ன விக்டோரியா. இது தவிர 2 டெரிட்டரி இருக்குது, நார்தன் டெரிட்டரி மற்றும் கேபிட்டல் டெரிட்டரி, ஆஸ்திரேலியா கேபிட்டல் டெரிட்டரி. இதுதான் கிட்டத்தட்ட 90,000 பேர் பங்கு பெற்றிருக்காங்க முதலாம் உலகப் போரில். அதில் 20,000 பேர் பக்கம் திரும்ப வரலன்னு போட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் இறந்துட்டாங்க. அந்த 20,000 பேருக்காகவும் மற்றும் அந்த 90,000 பேர் அவ்வளோ தூரம் போய் யூகே இவங்க சார்பாக பிரிட்டிஷ் ஆர்மியில் போரிட்டவங்களுக்காகவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவங்கெல்லாம் பிறந்திருப்பாங்க, திரும்பி வந்தவங்க. ஸோ அவங்க எல்லாத்தோட இதுவும் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த இப்படி போயிருப்போம். மேலே போகலாமா? லிஃப்ட்டில் மேலே வரைக்கும் போகலாம். இவங்க ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரி தாங்க. ஆனால் என்ன ஒரு நினைவிடம் மற்றும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம். இந்த நாட்டோட பேர் உங்களுக்கு தெரியும்ல, ஆஸ்திரேலியா கிடையாது. அஃபிஷியல் நேம் காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு யூனியன் மாதிரி தான். ஒரு 6 ஸ்டேட்டு டெரிட்டரியோட யூனியன் தான் இந்த நாடு. நம்ம ஒவ்வொருமே தனித்தனி பீனல் காலனியாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு போனேன் அங்கே தான் முதல் வந்தாங்க நியூ சவுத் வேல்ஸு. அதுக்கப்புறம் வந்து அங்கே மேலே இதுக்கு போனாங்க குயின்ஸ்லாண்டு. இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. மெல்போர்ன் விக்டோரியாலாம் 1835 பீனல் காலனிஸ் ஒரு 6 ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. இப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. 1914 to 18 இது எல்லாருக்கும் தெரியும். முதலாம் உலகப் போர், அலைடு வெர்சஸ் சென்ட்ரல் பவர்ஸ். இங்கேருந்து நான் போனது சொல்லியிருப்பேன். பிரிட்டிஷ் எம்பையர் சார்பாக போய் சண்டை போட்டாங்க. 16 மில்லியன் சோல்ஜர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ் டைடுங்க. உலகம் ஃபுல்லாக 1.6 கோடி இறந்தாங்க, மக்களும் வீரர்களும். முக்கியமாக நடந்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சூயஸ் கெனால் பக்கத்தில் மிடில் ஈஸ்ட் இங்கே நடந்தது. துருக்கியில் தான் முதல் கல்லிக் பள்ளி. இந்த ஆன்சாக் டே சொன்னால முதல் வந்து இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு கூட்டுப்படை வந்து இங்கேருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுலேருந்து கிளம்பி கப்பல் வழியாக இதுக்கு போயிருப்பாங்க. இங்கே தான் போய் இறங்கினாங்க இந்த கப்பல் படை, கூட்டுப்படை. அதுக்கப்புறம் தான் போரில் கலந்துக்கிட்டாங்க. போய் இறங்கின இடம் தான் கல்லிப்பொலி, டர்க்கியில். ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு ஆன்சாக் டே. இது காரணமாக தான் ஆன்சாக் டேன்னு சொல்கிறாங்க. அந்த 25 ஏப்ரல். இவங்க தான் எல்லாம் அந்த சென்ட்ரல் பவர்ஸ், ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, அப்புறம் யார் ஜெர்மனியும் நினைக்கிறேன், அப்புறம் மற்றும் முக்கியமாக இந்த ஒட்டமேன் எம்பையர் டர்க்கி, இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு எதிராக இது பண்ணாங்க. ஃப்ரான்ஸு, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, இது யூகே, யூஎஸ்ஸு. சீஸ் ஆஃப் ரபால் ஞாபகம் இருக்கா? நம்ம போனோமே ரபால், பப்புவா நியூகினிங்க. இந்த இடத்துல தாங்க போய் நம்ம வந்து மிகப்பெரிய போர் நடந்தது, பசிபிக் வாரில் வந்து இருந்தாங்கன்னு நம்ம போய் பார்த்துருப்போம்ல. நம்ம தமிழர்களோட இது கலரையெல்லாம் போய் பார்த்துருப்போம். ரபால் ஞாபகம் இருக்கா? ஒரு இந்த கிராமத்தில் தங்கினோமே, கரண்ட் இல்லாத ஒரு பேர் என்ன, வல்கனோ கிராமத்தில். ஸோ பல்வேறு விஷயங்கள் இதில் ரொம்ப டீப்பாக டீட்டெயிலாக போயிருக்காங்க. இவ்வளோ விஷயம் போனால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஒரு மாதிரி மேலோட்டமாக ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிட்டேன் என்ன இதுன்னு. ஆனால் டூ மச் ஹிஸ்ட்ரியாக போயிடும் வேர்ல்டு வார் பற்றி. ஆர்மி சோல்ஜர்ஸ் அந்த பெரிய கப்பலில் ஒரு குட்டி கப்பல் இதெல்லாம் மேபி லைஃப் சேவர் போட்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போட்டோட மிச்சம் இருக்கிறது வந்து வச்சுருக்காங்க பாருங்க, சரி பண்ணி. 25 ஏப்ரல் நான் சொன்னேன் ஆன்சாக் டே. நம்ம தான் ஃபஸ்ட்டு போய் இது நாங்கள் இறங்கினாங்க. அதுலேருந்து கிடச்ச இந்த லைஃப் போட், நான் சொன்ன மாதிரி லைஃப் போட்டு தான். இந்த பெரிய கப்பலில் உள்ள குட்டி லைஃப் போட்டு தான் இது. நல்லா இருக்குல்ல? 2ஆம் உலக போர் போட்டிருக்காங்க பாருங்கள். நான் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய போர்
இரண்டாம் உலகப் போர் தான். 5 கோடி to 8 கோடி மக்கள் இறந்தாங்க. ஆஸ்திரேலியா வாஸ் இன்வால்வ் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். வார் அகெயின்ஸ்ட் ஜப்பான், அகெயின்ஸ்ட் ஜெர்மனி, இட்டாலி அண்ட் ஜப்பான். மெயினாக பசிபிக்கில் நடந்தது 1941க்கு அப்புறம். எப்போ வந்து அமெரிக்கா உள்ளே வந்துச்சோ, இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக், ஜப்பான் அந்த உங்களுக்கு அந்த இதில் நம்ம போயிருந்த ஹவாய் தீவுகளில் உள்ள அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ளே வந்துச்சு. அமெரிக்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பசிபிக் வார் மிகப்பெரிய லெவலில் இதாச்சு. பார்த்துருப்போம், இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த நாகசாகி பார்த்துருப்பீங்களே ரீசெண்டாக, எவ்வளோ கொடுமையான விஷயம். ஓகே, மேலே போகலாமா? பட் எங்கெங்கெல்லாம் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததுங்கிறத வந்து அழகாக வந்து உங்களுக்கு வேர்ல்டு பின் பாயிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். பசிபிக்கில் மெயினாக நடந்தது இந்த ஏரியா ஃபுல்லாக. இதில் நிறைய இடங்கள் நம்ம பார்த்தாச்சு. இங்கே 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பா மகன். இவங்க 2 பேருமே ஒருத்தர் வந்து 1ஆம் உலகப் போரில், ஒருத்தர் 2ஆம் உலகப் போரில் ஆஸ்திரேலியன் பிரிட்டிஷ் ஆர்மிஸை கலந்துக்கிட்டு இறந்தவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து 2 ஜென்ரேஷன் அப்பா மகன்கள், அப்பா 1ஆம் உலகப் போர்லேயும் மகன் 2ஆம் உலகப் போர்லேயும் கலந்துக்கிட்டு இன்னுயிரை நீத்திருக்காங்க. அந்த 2 பேர் சில அப்பா மகன் இது வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம மேலே போகிறோம். பால்கனி வாங்க, டாப் வியூ போய் பார்த்துருவோமா? செம்மையாக இருக்குல்ல இந்த இடமே. ஓ, ஆஸ்திரேலியன் ரெட் என்சைன், மெர்ச்சன்ட் நேவி. ஓகே, கடற்படை. இப்படி போகிறது பால்கனி சாங்சுரி. இப்படி வாங்க. ஃபைனலாக எங்கே போகவே முடியல, திரும்ப திரும்ப சுற்றுது. ஸ்டாஃப் ஆக்சஸ் ஒன்லி, ஸ்டார்ஸ் டு எக்ஸிட். ஓகே, மேலே அந்த வியூ, எங்கள் பால்கனி வியூ என்னங்க சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறோம். இங்கேருந்து கண்டுபிடிக்க முடியல சென்ட்ரல் விஷயத்த. லிஃப்ட் டு கேலரி, ஸ்டார்ஸ் டு பால்கனி. இப்படி வெளியில் போகணுன்னு போட்டிருக்கு. பால்கனி இப்படி போகணும், இன்னும் மேலே ஏறுது. அடே எங்க அப்பா, போயிட்டே இருக்கு. பக்கம்னு பார்த்தா போயிட்டே இருக்குது. அதனால தான் லிஃப்ட் வச்சுருக்காங்க. லிஃப்ட்டில் போய்க்கலாம். ஐயோ, அவ்வளோ வெளியே வந்துருச்சுங்க. இந்த வியூ பார்க்கணுங்க தாங்க ரொம்ப ஆசை. ரொம்ப நாள் வாயில் வந்துருச்சு. இல்லை, இன்றைக்கி ஏற்பட்ட ஆசை. வாங்க, எப்படி சூப்பராக வியூ. நல்லா மேலே வந்தாச்சு. ஒரே ட்ராம் சத்தம் தான். பின்ன மிகப்பெரிய ட்ராம் சிட்டி ஆச்சு இது. இது அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஷேப் இல்லை, பிரமிட் மாதிரி இல்லை. இதை பார்த்தா எக்ஸிட்டு இந்த பக்கம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. என்னென்ன இது இல்லை. சரி, ஓகே, ஒரு ஓவரால் வியூ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேலே வரைக்கும் போய் உச்சிக்கு போனால் நல்லா தான் இருக்கும். பட் அலோடு கிடையாது, எவ்வளோதான் மேக்ஸ். சரி, ஓகே, இந்த ஸ்ட்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஸோ நல்லா இருந்தது. இதை பற்றின 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதுவே வந்து நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லணும்னு சொல்கிறீங்க. நான் சொன்னது வந்து ரொம்ப மேலோட்டமாக ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். ரொம்ப டீட்டெயில் போனால் இதே ஒரு எபிசோடுக்கு மேலே போகும். அதனால் நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். எதுக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து கிளம்பி சிட்டிக்கு போவோம். சிபிடி வாங்க.